ஹாய் கைஸ், வெல்கம் டு யூடிஐ. விஎஸ் கோட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் போய்க்கோங்க. அங்கே போயிட்டு விஎஸ் கோட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. சரிங்களா? விஎஸ் கோட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த லிங்க் வந்துடும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு 3 ஆப்ஷன் கேட்கும். விண்டோஸ், அப்புறம் லினக்ஸ், அப்புறம் மேக். ஓகேங்களா? இப்போ நம்ம விண்டோஸில் நான் வந்து என்னோடது வந்து விண்டோஸ் 11. இப்போ நீங்கள் விண்டோஸ் 10 இருந்தாலும் இதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இங்கே டவுன்லோடுன்னு கொடுக்குறேன். டவுன்லோடுன்னு கொடுத்தோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா? அதான் நான் கிளிக் பண்ணியே காட்டுறேன். இங்கே எனக்கு தெரியுது. ஓகேவா? ஓகே, இது டவுன்லோட் ஆகட்டும். எனக்கு இது இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, நான் இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட்னு கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது வந்து ஆஸ் யூஷுவல் டிஃபால்ட்டே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் அந்த பேர்லேயே இருக்கட்டும். ஓகே. டோன்ட் கிரியேட் டோன்ட் கிரியேட் ஏ ஸ்டார்ட் மெனு ஃபோல்டர், அது வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அடுத்து இது நீங்கள் கரெக்டாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸி டு ஆக்சஸாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேவா? கிரியேட் ஏ டெஸ்க்டாப் ஐகான் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ இது நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் இதை இங்கே லான்ச் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு இருக்குல்ல, இது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போதான் இது நம்ம இப்போ ஃபினிஷ் கொடுத்தோன்னே அதை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணால் எனக்கு இப்படி தான் காட்டும். சரிங்களா? ஏன் எனக்கு இப்படி காட்டுது அப்படின்னா, சில பேத்துக்கு வேற மாதிரி காட்டும். எனக்கு ஏன் எடுத்தோடனே வெல்கம் பேஜ் காட்டுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு சொல்லித் தரதுக்காக நான் டெலீட் பண்ணிட்டு திருப்பி பண்ணனால எனக்கு இப்படி காட்டுது. சரிங்களா? இதுவே நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட சிஸ்டம்ல நீங்க டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த தீம் பேஜ் காட்டும். எந்த தீம் வேணும் அப்படின்ட்டு. சப்போஸ் உங்களுக்கும் அந்த மாரி காட்டல, எனக்கு வந்து இந்த தீம் பிடிக்கல, நான் வேற தீம் வைக்கணும். தீம்னா ஒண்ணும் இல்ல, இந்த கலர். ஓகேவா? இந்த மாரி உங்களுக்கு உங்களோட ஐடி கலர் எப்படி வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? சப்போஸ் அது வரல அப்படின்னா, இங்க ஃபைலுக்கு போயிட்டு, இங்க பிரிஃபரன்ஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? பிரிஃபரன்ஸ்ல போயிட்டு, இங்க தீம்ன்னு இருக்கும். ஓகேவா? தீம்க்கு போயிட்டு இங்க கலர் தீம்ன்னு இருக்கும். சரிங்களா? அந்த கலர் தீமை கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ, அந்த தீம் நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப எனக்கு நான் வந்து டார்க் மாடர்ன்ல வச்சிருக்கேன். இது வந்து டிஃபால்ட். அதிலேயே தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப சப்போஸ் எனக்கு டார்க் தான் வேணும் அப்படின்னா, கொஞ்சம் வேற மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இதே எனக்கு அதுவும் வேணாம். எனக்கு வந்து ஆ பார்க்க இன்னும் நல்லா இருக்கணும். இல்ல எனக்கு ஒயிட் ஒயிட் கலர்ல வேணும் அப்படின்னா, இங்க நீங்க வந்து லைட் வைக்கலாம். ஓகேவா? இல்ல இந்த லைட் மாடர்ன் வைக்கலாம். குடுத்தா இப்படி உங்களுக்கு ஒயிட் கலர்ல காட்டும். பட் இது மோஸ்ட்டா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா, உங்களுக்கு கண்ணு வலிக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அதனால நான் வந்து அ டிஃபால்ட்லயே இருக்கு. டிஃபால்ட்லயே நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு அத எப்படி மாத்தணும்னு தெரியலனா, நீங்க ஜஸ்ட் இத பார்த்து மாத்திக்கலாம். ஓகேவா? இப்ப நான் வந்து இது குடுத்துக்கிறேன். டார்க் மாடர்ன். இதுதான் நெறைய பேரும் யூஸ் பண்ணுவாங்க. ரெக்கமெண்டடும் இதுதான். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ப டவுன்லோட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இது ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகுது? நம்மளுக்கு அ HTML பண்ணி பார்ப்போம். அது கரெக்ட்டா ஒர்க் ஆச்சுன்னா, சூப்பர். ஓகேவா? இப்போ நான் வந்து என்னோட அ வால்யூம் Dக்கு போய்க்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு புது ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நீங்க இங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு, இங்க நியூ குடுத்துட்டு, இங்க ஒரு ஃபோல்டர் குடுத்துருங்க. ஓகேவா? இங்க நான் போயிட்டு HTML அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு, இப்போ நான் என்னோட விஎஸ் கோட்லேருந்து இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே வந்து ஃபைல் சிம்பிள் இருக்கும். சரிங்களா? இங்கே இந்த சிம்பிள் இருக்கா? இங்கே போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்னோட வால்யூம் டிக்கு போய்க்கிறேன். இங்கே வந்து HTML இருக்கு. ஓகேவா? நான் இப்போ HTML இருக்கேன். இப்போ நான் இந்த HTML ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு, இங்கே கீழே செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ
ஆ ஐ எஸ் ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இப்ப எனக்கு வந்து வெல்கம் பேஜ் காட்டுது. ஓகேவா? உங்களுக்கு இந்த அடிக்கடி இந்த வெல்கம் பேஜ் காட்டுறது புடிக்கல அப்படின்னா, நீங்க வந்து இத எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டாது. இப்ப நான் என்டர் குடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு HTML கோட் ஒரு டெம்ப்ளேட் நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாரி போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ இத போட்டுட்டு நான் வந்து வெறும் ஒரு h1 டேக் குடுக்குறேன். குடுத்துட்டு ஹலோ ஹலோ ஃபிரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இத சேவ் பண்ணிட்டு, இங்க இந்த index.html இருக்கா? இத நான் அப்படியே ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இங்க வந்து காப்பி பாத் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த காப்பி பாத்த நான் கிளிக் பண்ணிட்டு, என்னோட குரோம் இருக்குல்ல, நான் இங்க போயிட்டு அந்த காப்பி பாத்த வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். எனக்கு வந்து அத அவுட்புட்ல காட்டும். அதாவது ப்ரௌசர்ல நம்மளுக்கு HTML அந்த அந்த சின்டாக்ஸ் காட்டும். சரிங்களா? அந்த கோட் காட்டும். ஓகே. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ்லயே நம்ப VS கோட் டவுன்லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? தேங்க் யூ.